Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப கண்டிப்பா நம்ம மெயில் அனுப்புறதுக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்றதுக்கோ வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவோம். இது போக வந்து நிறைய நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டூல்ஸ் வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். கூகுள் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான ப்ராடக்ட்ஸ், நூத்துக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா அப்ளிகேஷனுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. டிஸ்கஸ் பண்ண போற இந்த டாப் 20 அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கோ நம்மளோட பர்சனல் growthக்கோ இந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட லைஃபை வந்து சிம்பிளிஃபை ஆக்குறதுக்கு, நம்ம வந்து ஒரு டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து சிம்பிளிஃபையா பண்றதுக்கு கண்டிப்பா இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டூல் வந்து பாட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இது வந்து சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் லான்ச் ஆச்சு, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் பாட். அதுக்கு காம்படிஷனா கூகுள்ல லான்ச் பண்ண ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணும்போது இப்போ நமக்கு நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து கூகுள்ல வரும். வேறஸ் வந்து நம்ம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் கூட நம்ம எப்படி நம்ம கான்வர்சேஷன் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு டூல் தான் வந்து இந்த பாட் ஏஐ. பாட் ஏஐல வந்து நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு இந்த பாட் ஏஐ டூல் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். எஸ்ஏ எழுதுறதுக்கு, ஒரு போயம் எழுதுறதுக்கு, இப்போ ஒரு மார்க்கெட்டிங்க்கு வந்து நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதணும், இல்ல உங்க வெப்சைட்டுக்கு வந்து ஒரு கண்டென்ட் எழுதணும், சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு வந்து நீங்க கண்டென்ட் எழுதணும், ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா அந்த பாட் ஏஐல போயிட்டு நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாட் ஏஐ வந்து உங்களுக்கு டைப் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது டூல் வந்து கூகுள் அத்தன்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இப்போ வந்து நீங்க இந்த 2-வே அத்தன்டிகேஷன் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பேங்க், ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஆப்ஸ்ல, அதே மாதிரி கிரிப்டோல நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்மளோட பிரைவசி வந்து இப்போ நம்ம லாகின் பண்ணும்போது இந்த 2-வே அத்தன்டிகேஷன் அப்படின்றத நம்ம எனேபிள் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த அத்தன்டிகேட்டர் ஆப்ல வந்து நமக்கு ஒரு கோட் மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கோடை வந்து நீங்க லாகின் பண்ணும்போது அந்த ஆப்ல வந்து அந்த கோடை மென்ஷன் பண்ணி தான் வந்து உள்ள லாகின் பண்ண முடியும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு டூல். மூணாவது வந்து கூகுள் டிஜிட்டல் கேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சர்டிபிகேஷன் கோர்சஸ், நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து கூகுள்ல கொடுத்துருக்காங்க. இந்த இதுல ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. இது போக நிறைய நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கோ நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து இதுல ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க இப்போ நீங்க ஜிமெயில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நீங்க இதுல போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட்டும் இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஷாப் அட்ரஸ் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூகுள்ல உங்க கஸ்டமர் சர்ச் பண்றாங்க, மேப்ல வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா உங்க ஷாப்புக்கு ரீச் பண்றதுக்கு, உங்க ஆஃபீஸ்க்கு ரீச் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஆன்லைன் பிரசன்ஸை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு கொஸ்டினர், இது வந்து ஒரு ஃப்ரீ கொஸ்டினர், ஒரு சர்வே கண்டக்ட் பண்றதுக்குரிய ஒரு டூல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிசினஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கஸ்டமர் கிட்ட ஒரு கொஸ்டினர் கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் நீங்க கலெக்ட் பண்றதுக்கு, ஒரு சர்வே நீங்க கண்டக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸ்கூல் லெவல்ல இருக்காங்கன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்றவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சர்ச் டேர்ம் வந்து எந்த அளவுக்கு வந்து சர்ச் பண்ணிருக்காங்க, இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சர்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட கீவேர்டுக்கு வந்து எத்தனை பேர் வந்து அதை சர்ச் பண்றாங்க, இந்த கீவேர்டோட பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற அந்த டேட்டா வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து ஸ்டூடெண்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜை வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறதுக்கு, இப்போ வந்து நீங்க ஒரு ஹிந்தி புக் வச்சிருக்கீங்க, இந்த ஹிந்தி புக்கை வந்து இந்த டூல்ல வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதை பார்த்து நீங்க மீனிங் தெரிஞ்சுட்டு நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நீங்க பிசினஸ் பர்பஸ்க்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜை ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு வேர்டை வந்து நீங்க டைப் பண்ணி அதுக்கு என்ன மீனிங் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டாலும் நீங்க வாய்ஸ் சர்ச்சும் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜை சர்ச் பண்ணியுமே வந்து நீங்க டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த டூல்ல வந்து பண்ண முடியும். ஸோ எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. நீங்க ஒரு வெப்சைட் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளவு டிராபிக் வருது, என்னென்ன சோர்ஸ்ல இருந்து டிராபிக் வருது அப்படின்ற டேட்டாஸ்
ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்க ஸ்டடி பண்றதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணிருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த சோர்ஸ்ல இருந்து உங்க வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருது அப்படின்ற டேட்டாஸ், ரிலவென்ட் டேட்டாஸ், அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க ஸ்டடி பண்றதுக்கு, அந்த டிராஃபிக்கை வந்து நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. உங்களுக்கு பிளாகிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்போதைக்கு உங்களுக்கு வெப்சைட்ல நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஃப்ரீயா வந்து உங்களுக்கு ஒரு டூல் வேணும் அப்படின்னா இந்த பிளாகர் டூல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிளாக்ஸ் வந்து நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு, உங்களை வந்து பர்சனல் பிராண்டிங் பண்றதுக்கு, உங்களோட பிளாக்ஸை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்றதுக்கு, சோஷியல் மீடியால நீங்க ஷேர் பண்றதுக்கு, அதை மார்க்கெட் பண்றதுக்கு இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. நீங்க வந்து பிசினஸ் பர்சனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ், உங்களோட ஷெட்யூலை வந்து இந்த கூகுள் கேலண்டர்ல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேலண்டர்ல இருந்து உங்களுக்கு ரிமைண்டர் வந்து கொடுக்கும். இப்போ வந்து உங்களோட டைம் ஸ்லாட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே வந்து இந்த கேலண்டர்ல நீங்க ஃபீட் பண்ணி நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேலண்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. கூகுள் சைட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வெப்சைட் பில்டர். இப்போ வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்ல, ஒரு வெப்சைட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த கூகுள் சைட் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் டொமைன். இப்போ வந்து உங்களுக்கு டொமைன் நேம் வேணும், டொமைன் நேம் நீங்க சர்ச் பண்றதுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஆட் மாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த கூகுள் ஆட் மாப்ன்றது வந்து இப்போ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றவங்களுக்கு அவங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க கொண்டு வரணும், அவங்களோட ஆப்பை வந்து மானிட்டைஸ் பண்றதுக்கு இந்த ஆப் மூலியமா வந்து அவங்க ஆட் வந்து பிளேஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா. நெக்ஸ்ட் வந்து ஆட் சென்ஸ். இப்போ வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு எப்படி ஆட் மாப் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இப்போ வெப்சைட் ஓனருக்கு வந்து அவங்க டிஸ்பிளே ஆட்ஸ் வந்து அவங்க வெப்சைட்ல வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட் சென்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை வந்து அவங்க அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அது மூலியமா வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து அவங்க ஆட் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இந்த கூகுள் வேலட் அப்படின்றது வந்து ஒரு டிஜிட்டல் வேலட். உங்களோட செக்யூரா வைக்க வேண்டிய உங்களோட நோட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட பாஸ்வேர்ட் கீஸ், உங்களோட பாசஸ், இந்த மாதிரியான ஆன்லைன் சம்பந்தமான டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ், டிஜிட்டல் கீஸை வந்து நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு இந்த கூகுள் வேலட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஷீட்ஸ். இப்போ கூகுள் ஷீட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட். இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நம்ம யூஸ் பண்ற மாதிரியான இப்போ வந்து ஷீட்ஸ் வந்து நீங்க உங்களோட கண்டென்ட்ஸை வந்து நீங்க அதில் மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணி நீங்க எடிட் பண்றதுக்கு, நீங்க ஷேர் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது மூலியமா வந்து இமேஜ் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இமேஜ் மூலியமா வந்து சர்ச் பண்ணி அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பிளஸ் அது மாதிரியே சிமிலரா இமேஜஸ், அது ரிலேட்டடா உள்ள கண்டென்ட்ஸை வந்து நீங்க வந்து ஸ்டடி பண்றதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு இந்த கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் மேனேஜர். இப்போ வந்து பிசினஸ்க்கு வந்து இந்த கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் ஆட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். நமக்கு வந்து லீட் ஜென்ரேஷன் பண்றதுக்கு, நம்மளோட ப்ராடக்ட்டையோ நம்ம சர்வீஸையோ வந்து இந்த கூகுள் ஆட்ஸ்ல வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அது மூலியமா நமக்கு லீட்ஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்போ கூகுள் ஆட்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆட் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் மேனேஜர்ல அந்த ஆடை வந்து நீங்க மேனேஜ் பண்றதுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்க ஸ்டடி பண்றதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு, ஸோ நீங்க அடுத்தடுத்து பண்ணக்கூடிய கேம்பெயினை வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்றதுக்கு இந்த கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்மளோட பேஜஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.